ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரியா ட்ரெக்கடிக் சைக்கோ பார்ட் 9. போன பாட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனை எல்லாரும் விலை வீசி தேடிட்டு இருந்திருப்பானுங்க. வான் கிடச்சிருக்கவே மாட்டா. தேங்கோட அம்மாவா தேங்க பிடிச்சி கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க. அவனுமே பாடி ஆர்ட்ஸ்லாம் விட்டு தேட சொல்லியிருப்பான். பட் நோ யூஸ், வான் கிடக்கவே இல்லை. அதோட அந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 9. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே தேங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயம். நம்ம அந்த பொண்ணுங்களை அப்படி பண்ணதை பார்த்துக்கிட்டா பயந்து சூசைட் பண்ணியிருப்பாளா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படி சுற்றி தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு காட்சி அவன் கண்ணில் விழுகுது. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க சின்ன குழந்தைங்களாம் அப்படியே பப்பிள்ஸ் ஊற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது அந்த பப்பிள்ஸும் அப்படியே ஒரு ஃபேஸும் அவனுக்கு தெரியுது. பின்னாடி வந்து அப்போ தான் சன் மறைய போகுது. ஸோ அந்த சன்லைட்டும் சேர்ந்து ஒரு ஃபேஸ் அவனுக்கு அவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது. யாரா இந்த பொண்ணு அப்படின்ட்டு ஷாக்காகி அவன் காரை நிப்பாட்டிட்டு விண்டோவை கீழே இறக்கி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, வயன் தான். ஸோ வயனை பார்த்ததும் அடுத்த செகண்ட் அடித்த போதை கோவம் எல்லாமே மேலே ஏறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் அவனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே முறைக்கவே முடியல. ஏன்னா வாயின் அவ்வளோ அழகாக இருக்கா அந்த பின்னாடி இந்த லைட்டுக்கும் அந்த சின்ன குழந்தைங்க பபிள்ஸ் விடுறதுக்கும். ஆனால் வாயின் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கானா, இதுக்கு முன்னாடி அவள் பார்க்குக்கு வந்ததே இல்லை. அங்கே ஊஞ்சல்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது போல். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்குங்க. வாயின் அப்படியே சந்தோஷமாக அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்க பார்க்க கோவமும் வருது, ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னும் புரியாத ஒரு வலியும் அவனுக்கு வருது. அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அந்த சின்ன பசங்க எல்லாரையும், நீங்களாம் போங்க, அக்காவை நான் தள்ளி விட்றேன். ஏன் அங்கிள்? ஏன்னா அக்காவோட ஓனர் நான் தான், அதான். ஓ, நீங்கள் அவங்களோட பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நான் அவளோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா அங்கிள், சரி அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தைங்களும் க்யூட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சுங்க. எங்கே தேங்காய் கோவத்தில் அப்படியே வேகமாக தள்ளி விட்றான். எனக்கு லைட்டாக பயம் வந்துடுச்சு போல். ஐயோ பசங்களா, கொஞ்சம் மெதுவாக தள்ளுங்க, எதுக்கு இவ்வளோ வேகமாக தள்ளுறீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே திரும்பி பார்த்தா தேங்க நிற்கிறத பார்த்ததும், என்னங்க நீங்களா இங்கே ரெடி பண்ணுற? அது கார் அங்கே இல்லையா, ஸோ நடந்தே போயிடலான்னு வந்தேனா. சின்ன குழந்தைங்களாம் அழகாக இதில் உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அதான் வந்து உட்காந்து ஆடிட்டு இருந்தேன். சப்புன்னு உறைஞ்சலாம். உன்னை காணும்னு சொல்லிட்டு அங்கே எத்தனை பாடி கார்ட்ஸ், என் அம்மா, போலீஸ் எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்கு. நீ என்னன்னா எங்கள் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கியா? மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்ததில்லை, இதை பார்த்ததில்ல. பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. உட்காந்து நானும் அந்த மாதிரி பார்க்கணுன்னா ஆசை. டிவியில் பார்த்துருக்கேனா, ஸோ எனக்கா ஒரு நாள் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். அதான் இன்றைக்கி பண்ணேன். சாரி, நீங்கள் என்னை இப்படி தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும். உன்கிட்ட ஃபோன் இருக்கா? இல்லையே, ஃபோன் இல்லையே. ஐயோ, உன்னை வீட்டில் எப்படி வளர்த்தானுங்க எனக்கு புரியல. நீ என்ன ஜென்மம்? ஒன்றுமே தெரில. இல்லை எனக்கு புரியல ஓயன், நீ என்ன மாதிரி டைப் எனக்கு புரியலடி. எனக்கு அப்படியே கோவம் வருது. உன்னை காணும்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரி. ஸ்டில் ஒரு பைத்தியக்காரனை விட மோசமாக நான் உன்னை அலைஞ்சு திரிஞ்சு வான் இருக்கலாம் அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்தா நீ இங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கீல. இதை பார்த்தா கருமனு கோவம் கூட வர மாட்டேங்குது. ஏன்னு தெரில. அது என்ன சொன்ன, எனக்கு ஆசையாக இருந்துச்சா ஊஞ்சல் ஆனனான்னு அதை வேற சொல்கிறேன். நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு மூடுதான் மயிர் ஆகுது, கோவம் வர மாட்டேங்குது. என்னங்க ஆகுது? பாய முறி பேசாதடி, தயவு செஞ்சு பேசி தொலையாத. பேசி நான் மயக்கி தொலையாத, பாய மூடு. சரி, நான் எதுவும் பேசல. ஆனால் வயன் ஒன்று சொல்லவா? என்ன? எப்படி இப்படி இருக்க? நான் எப்படிங்க இருக்கேன்? உண்மையில எவ்வளோ காண்டாச்சு தெரியுமா? உன்னை கொல்ற அளவுக்கு வெறி வந்தது. அவ்வளோ காண்டில் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த கோவம், ஒரு எரிச்சல் வரமாட்டேங்குது. ஒரு சிரிப்பு தாண்டி வருது உன்னை பார்த்தா மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமாக இருக்குடி. என்னடி பண்ண? என்ன பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலேங்க. அதான்டி, நீ ஒன்றுமே பண்ணல, அப்புறம் ஏன்டி மயிர் எனக்கு இப்படிலாம் இருக்குது? அதான்டி நானும் கேட்குறேன். எனக்கு எப்படிங்க தெரியும்? கொல்றாளே. சரி போ, போய் காரில் ஏறு போ.
நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷங்க. இப்போ என்ன? அந்த பலூன் வாங்கி கொடுக்குறீங்களா? என்கிட்ட காசு இல்லை. சீரியஸாக சொல்ல எனக்கு சிரிப்பு வருதுடி, சத்தியமாக சிரிப்பு வருது. ப்ளீஸுங்க வாங்கி கொடுங்கங்க. நான் எதுவுமே இதுக்கு எடுத்து கேட்க மாட்டேன். ப்ளீஸ் இந்த பலூன் மட்டும் வாங்கி கொடுங்க. குறும்போ வா வந்து தொலை. தம்பி எல்லா பலூனையும் இதை விட்டு கொடுப்பா. யாருக்கு சார்? அன்னிக்கு கொடுக்கவா? ஆமாண்டா என் பொண்டாடி தான், கொடு. ஓகே சார் அப்படின்ட்டு எல்லா பலூனையும் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. வாங்கினுக்கா அவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்பா வாங்கி கூட அந்த பேசிகிட்டு இருந்த அந்த குட்டீஸுங்களாம் அக்கான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்ட ஓடி வருது. அதாவது தேங்காய் வாங்கி கொடுத்த அந்த பலூன்லேயே ஒவ்வொன்றா எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறா. அப்படியே தேங்காய் பாகுறான். யாரீ நீ? சத்தியமாக உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. எந்த கிரகத்துலேருந்துடி வந்திருக்க? இல்லை புதுசாக ஒரு ஏலியன்லேருந்து உன்னை இறக்கியிருக்காங்களோ? பார்க்க அழகாக இருக்க, அழகாக சிரிக்கிற, ஒரு விஷயத்தையும் நான் உட்காந்து ரசிக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவன் அப்படி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா காலை கத்திட்டு இருக்காங்க. டே தேங்கு கேட்குதா இல்லையா? பதில் சொல்கிறா. டேய் கேட்குதா இல்லையா? என்ன சத்தியத்து போயிட்டே என்ன? அம்மா கேட்குதுமா. என்னம்மா வாயினுங்க? அவள் இங்கே தான்ம்மா பார்க்கில் விளையாடிட்டு இருந்திருக்கா. நான் பார்த்துட்டேன். நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். நீங்கள் எல்லாரையும் போக சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க, நான் கூப்பிட்டு வரேன். அப்பாடா நல்ல வேலை, வான் கிடச்சிட்டால, பத்திரமா தானே இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா. சரி நீ அவகிட்ட எதுவும் கோவப்படாத, அவளை அடிக்காத. அவளை ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது நீ வீட்டுக்கு வந்து செத்தம் அவனை. நான் ஒன்றும் பண்ணலம்மா, ஒன்றும் பண்ணவும் மாட்டேன் உங்கள் மருமகளை, சரியா? சரி பத்திரமா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வா. சரிம்மா வச்சிட்றேன். சரிம்மா அப்படின்ட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். வாயின் அந்த பசங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா. அப்படியே புரியல ஒரு செகண்ட், இவன் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே பபிள்ஸும் சேர்த்து வித்துட்டு இருக்காங்களா, அதையும் 2 வாங்கிட்டு வாங்கிக்கிட்ட கொடுத்து, இந்தா இதையும் வச்சு விளையாடு. ஐயோ நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன், பட் நீங்கள் கேட்டால் ஏதோ திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்காம இருந்தேங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு வான் அப்படியே சந்தோஷமாக அதை வாங்கிட்டு ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ ரியாக்ட் பண்ணுமோ அதை விட மோசமாக வான் ரியாக்ட் பண்ணுறா. க்யூட்டுன்னு சொல்ல முடியல, எதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அவன் உட்காந்து ஒரு அங்கே ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துட்டான். உட்காந்து அவளையே பார்த்துட்ருக்கான். அவன் அங்கே பபிள்ஸ் விட்றது, இந்த குழந்தைங்க கூட விளையாடுறது அப்படின்ட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அவள் பார்க்குக்கு வந்ததில்லை போல். ஸோ ஒரு சின்ன குழந்தையாகவே மாறிட்டா. அவள் பாட்டுக்கு அங்கே ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு டயர்டாகி தேங்கிட்ட வந்து, வீட்டுக்கு போகலாமா? விளையாட முடிச்சிட்டியா? ஆசை தீர விளையாடிட்டியா? நல்லா விளையாடிட்டேனே. எப்படி? அங்கே பாரு, அங்கே எல்லா சின்ன குழந்தைங்களும் பாரு, அதுங்க கூட இந்த அளவுக்கு விளையாடி இருக்காது போல். நீ ஏன் இவ்வளோ தூரம் விளையாடுற? இதுக்கு முன்னாடி பார்க்க பார்த்ததே இல்லையா நீ? டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி நடந்து வரும்போது பார்த்தோன்னா அது எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. அதை பார்த்து அங்கே போய் விளையாடணும், அந்த ஊஞ்சலில் விளையாடணும், அதை பிடிச்சி சுற்றணும், பலூன் பிடிச்சி விளையாடணும், பபிள்ஸ் ஊற்றணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய வந்துகிட்டே இருந்ததா. ஸோ அதனால் நான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேங்க, சாரி. என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறா. அவன் அப்படியே பார்க்குறான், நான் மிஸ் பண்ணலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். வாயனும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகலாம் வா. நடப்பியா இல்லை ஒன்று தூக்கிட்டு போகணுமா? அந்த பாரு அந்த பொண்ணை கூட அவங்க அப்பா தூக்கிட்டு போகிறாரு, அந்த மாதிரி தூக்கிட்டு போகணுமா? தூக்கிட்டு போவீங்களா அப்படின்றா. அவன் பார்க்குறான், என்னடி சொல்கிற, உன்னை தூக்கிட்டு போகணுமா? நீங்கள் தானே சொன்னீங்க அவர் பொண்ணை தூக்கிட்டு போகிறான்னு, என்னை தூக்கிட்டு போக மாட்டிங்களா? நான் உங்கள் பொண்டாட்டி தானே. அடக்க சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நைட் நீ செத்தடி. ஏங்க? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போவா அப்படின்ட்டு அப்படியே வானை தூக்கிட்டு போகிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரே வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் அவன் வாயின்கிட்ட கோவமாகவும் நடந்திருக்கான், ஒரு மாதிரி அரகண்ட்டாகவும் பிஹேவ் பண்ணியிருக்கான். பட் இதுவே அவன் வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணால் அடுத்த செகண்ட் ஒன்று தள்ளி போவாங்க, இல்லை ஒரு மாதிரி சண்டைக்கு வருவாங்க. பட் அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தேங்கிட்ட கேட்கல. ஏங்க கோவம் பட்டிங்கன்ட்ட சாரி சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையும் கேட்கல. கோவப்பட்டதாகவே ரியாக்டே பண்ணல. அவன் பாட்டுக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக அவன் கூட அவன் சிரிச்சு பேசுகிறான். அவன் கோவப்படும் போது அமைதியாக கேட்டுக்கிறான். அதுக்கு மேலே வாயின் ஒன்றுமே பண்ணல. அவன் கோவப்பட்டு திட்டுறாங்கன்னா அமைதியாக அதை கேட்டுக்கிறான். அடுத்த நிமிஷம்
அவன் சாரி கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கல. அத பத்தி அவன் பேசணும்னு எதிர்பார்க்கல. அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்ப லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இதே மத்த பொண்ணுங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சண்டை போட்டா அது புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணி வந்ததுல அந்த மாரி பொண்ணுங்கள தான் பார்த்துருக்கான். பட் இப்போ அவன் என்ன பார்க்க தேங்க் அவ்ளோ வியப்பா இருக்கு. ஸோ அதனால கார் ஓட்டும்போது ரோட்ட பார்க்காம அவனே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கா பயமா இருக்கு. "ஏங்க கொஞ்சம் ரோட்ட பார்த்து ஓட்டுறீங்களா? பயமா இருக்கு." "ஆ சாரிடி சாரி." "வாயன் உனக்கு கோவம் வருமாடி?" "ம்ஹ்ம். அந்த மாரிலாம் எதுவும் எனக்கு வந்தது இல்லங்க. அப்படி வந்தாலும் என்னால அதெல்லாம் காட்ட முடியாது. நான்லாம் கோவப்பட்டா சிரிச்சிருவாங்கங்க. அதனாலயே நான் கோவப்படுறதில்ல. எது நடந்தாலும் சும்மா அழுதுட்டு அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதான். எதிர்த்து கேட்கலாம் தைரியம் இல்ல. அப்படி எதிர்த்து கேட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஸோ எதுக்கு அப்படியே விட்டுருவேன். வாய் இன்னைக்கு நீ ஓவரா பேசுற மாரில்ல. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருந்தேனா, அதாங்க நானே இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இவ்வளோ ஃபையா சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்துட்டான். அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ற மாரி போறாங்க. வாயனுக்கு இருந்தாலும் ஒரு மாரி ஷை ஆகுது போல. அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. அவன் பார்த்துட்டு, "எதுக்கு திரும்பி உட்காந்த?" "இல்ல." லாரி வருது லாரி வருது." "ஐய்யய்யோ! சாரிடி பயந்துட்டியா?" "நீங்க தயவு செஞ்சு ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க. நீங்க டிரைவ் பண்ணும்போது எதுவும் பேசல. அமைதியா உட்காந்துக்கிறேன்" அப்படின்ட்டு. அவள் அமைதியா நல்ல பொண்ணு மாரி செல்லமா உட்காந்துக்கிறா. பட் என்ன சீட் பெல்ட் தான் போட தெரில போல. அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அதையே தான் குறுகுறுன்னு பார்க்குறான். வாங்கிக்கிட்டே சொல்கிறான் போடுறி அப்படின்ட்டு. அவள் எதை போட அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வீடியோ வந்துருச்சு. ஸோ அதனால் வாயனும் அப்படியே இறங்கி வாரா. ஸோ அவள் இறங்கி வந்ததும் அப்படியே மாமியார் தான் அப்படியே ஓடி வந்து, "வாயன் நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் இல்லைம்மா? நீ நல்லா தானே இருக்க?" அத்தை நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன?" "என்னது? நீ ஏம்மா அந்த டிரைவர் அவர் கூட வரல?" "இல்லத்த நான் வந்து இறங்கி பார்த்தேன். தேடி பார்த்தேன். அவர் இல்லையா, ஸோ அவர் டைம் ஆச்சுன்னு போயிருப்பான்னு சொல்லிட்டு, நானே நடந்து வரலான்னு சொல்லிட்டு வந்தேனா, அங்கே பார்க்க பார்த்தேனா எனக்கு ஒரு மாரி எக்ஸைட்டிங் ஆயிடுச்சா, ஸோ அங்கே விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். டைம் போகிறதே தெரில. சாரி நீங்களாம் ரொம்ப என்னை தேடி அலைஞ்சிங்க" அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொன்னார் அத்த. "சாரி அத்த." "இல்ல. பரவாயில்ல. இருக்கட்டும். நீ கிடைச்சதே எனக்கு போதும். அதுவே போதுமா வா" அப்படின்ட்டு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தேங்காய் பார்க்குறான். கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது நான். நம்மள ஒரு வார்த்தையும் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அவன் உள்ளே வரான். அவங்க அம்மாவா தேங்காய் பார்த்து முறைச்சிட்டு, இதுக்கடுத்து இந்த பொம்பளை பிள்ளைகளை ஒரு ரூமில் பார்த்தா அவனை வெட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு தான் போகிறாங்க. தேங்காய் அப்பவும் பிடிச்சி திட்டுறாரு. தேங்காய் அப்படியே காண்டாகுது. அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல்லே வாயனை பார்க்குறான். வாயனை அவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிக்கிறத பார்த்ததும், ச்சே எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் எவ்வளோ காண்டாக இருந்தாலும் இவ சிரித்த முகத்தை பார்த்தா நம்மளுக்கே ஏன் சந்தோஷமா இருக்கு. ச்சே ஆனால் வயன் உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடி. அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. ஏதோ ஒன்று வச்சிருக்காயா, அதான் என்னை போட்டு ஆட்டி படைக்கிறா. பரவாயில்ல இன்றைனாலும் கொஞ்சம் என் லைஃப்பில் ஒருத்து தான் உன்னை தேடி அலைஞ்சதில்ல அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டே ஒயனை பார்த்துட்ருக்க. லியா வந்து, என்னன்னா அண்ணியை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க, என்ன அனிமல் லவ் வருதா தெரில லியா, ஆனால் அவளை பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்குடி. என்னதே ஜாலியாக இருக்கா? எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களை பார்த்தாலே அப்படியே பாசிட்டிவ் வைப் அப்படியே ஒன்று தாக்கும் பார்த்தியா, மனசுக்குள்ளே இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தியா, அந்த மாதிரி அவ. ஓ ஓகே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உனக்கு அண்ணியை பற்றி ஃபுல்லாக என்ன தெரியும்? என்ன தெரியும்? அவங்க அம்மா சின்ன வயசாக இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அத்தை தான் எடுத்து வளர்த்தாங்க அதானே? அதான் இல்லை. ஏன்? நான் இப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். எனக்கு அண்ணியை பார்க்கும்போது சந்தேகமாக இருந்தது. ஏன்னா அவங்க பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காங்க. ஏன் அவங்க ஸ்கின்னை பாரேன். நார்மலாக இருக்கிறவங்க இவ்வளோ பிரைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. சன்லைட்டே படாத ஒரு உமனால் மட்டும்தான் இவ்வளோ பிரைட்டாக இருக்க முடியும். ஸோ அதுலேருந்தே தெரில அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மென்டலி அவங்க டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் டேங்க் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஓனரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது அவன் அங்கங்கே வாயனுக்கு இருக்கிற காயத்தை பார்த்துருப்பான். பார்த்து என்னென்னு கேட்டிருப்பான். பட் வாயன் வந்து அதை பற்றி எதுவுமே வாயை திறந்திருக்க மாட்டான். அமைதியாக இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபோனுன்னா என்னென்னு தெரில, ஐஸ்கிரீம்னு என்னென்னு தெரில, பார்க்கு கூப்பிட்டு போனால் பலூன்னா என்னென்னு கேட்குறா, அதுனா என்னென்னு கேட்குறா அப்படின்ட்டு வித்தியாசமாக பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். தேங்கமாக லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இல்லையா ஒரு மாதிரி சந்தேகத்தில் பார்க்க அவளும், ஏன்னா உனக்கு புரியுதா,
நம்ம நினைக்கிற மாதிரி அண்ணி கிடையாது. அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா அப்யூஸை அனுபவிச்சிருக்கணும். அவங்க அத்தை மாமா நிறையவே டார்ச்சர் பண்ணியிருக்கணும். இதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரியலையா, வெள்ளந்தியாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுலேயே எக்ஸைட்டாக இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நெவர். ஃபோன் இல்லாமலாம் ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறதே, அதுவும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை தள்ளி வச்சாலே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் அன்னைக்கு ஃபோன்னா என்னன்னே தெரில. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இம்பாசிபிள், நடக்காத ஒரு காரியம். சம்திங் ராங் அப்படின்றா. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரடா.